ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அம்மானே அங்கே வரும்போது யாரோ ஒருத்தங்க அங்கே நிற்கிறாங்க. யார் என்ன அப்படின்னு தெரியல. வரும்போது நம்ம அம்மானே தெரியத்தனமாக இச்சறான், என்னை மன்னிச்சிருங்க, உண்மையை சொன்னால் நான் தான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும்ப்பா தம்பி, ஏன்னா நான் கேர்ஃபுல்லாக இல்லை, நடுவில் நான் தான் நின்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் போகும்போது ஏன் தெரியல, இவரை பார்க்கும்போது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இவர் ஷீனாவோட அப்பாவா இருப்பாரோ? ஆனா ஷீனா ஆல்ரெடி விஷயங்களை சொல்லியிருப்பான். நம்ம ஷீனாவோட பேரண்ட்ஸ் அவங்க ஒன்றும் லவ்னால மேரேஜ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஷீனா அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பேர்டனா இருந்திருக்கா. அவ எப்பயுமே யோசிப்பான், நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்னு தான் எப்பயுமே யோசிப்பேன். ஷீனா மேல ஒரு துளி அவங்களுக்கு அன்பு இல்லைனா எதுக்காக அவரு இங்க வரணும்? அங்க இப்படி இவன் யோசிச்சுன்னு வரும்போது ஷீனா முன்னாடி வரா. அது ஒன்றும் இல்லை, சடனா நீ வந்தியா அதான். ஆனா நீ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ண, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரேன்னு. அதே மாதிரி நான் வேற உன்கிட்ட ஏகப்பட்ட பொருளை வாங்க சொன்னேன், அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா இப்பயும் ஆளு அங்க ஷீனாவோட அப்பாவை பத்தி தான் யோசிக்கிறான். அவர் இங்க இல்ல, ஆனா அவரு எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்? அங்க இதை பத்தி அவன் யோசிக்கிறானா? உடனே அங்க ஷீனா கேட்கிறான், அம்மா என்ன விஷயம்? எதனால ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கின்னு இருக்க? ஏதாச்சும் விஷயம் நீ சொல்லணுமா என்ன? அது எப்படி உன்கிட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. உனக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா தாராளமா நீ சொல்லலாம், இல்லனா வேணாம், நானும் அதை கேட்க மாட்டேன். ஷீனா, இதுக்கு மேலேயும் அந்த விஷயத்த என்னால சொல்லாம இருக்க முடியாது. அது என்னன்னா, நான் வீட்டுக்கிட்ட வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்கள மோதிட்டேன். அவரும் ஏன் தெரியல நம்ம ரூம்ஸையே பார்த்துக்கினே இருந்தாரு. அதே மாதிரி அவரை பார்க்கும்போது உன்னை பார்க்குற ஃபீலிங் லைட்டா எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவரோட முடி, அவரோட கண்ணு எல்லாமே அப்படியே லைட்டா உன்ன மாதிரியே இருந்துச்சு. ஈவன் ஃபேஸும் லைட்டா மேட்ச் ஆச்சு. அப்பனா நீ என்ன சொல்ல வர? அந்த பர்சன் அவரு எங்க அப்பா மாதிரி இருக்காரு அப்படின்னு நீ சொல்றியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அது வேற யாராச்சும் தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியல ஷீனா, உண்மையை சொன்னா எங்க அப்பா இது வரைக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட காட்டினதே இல்ல. அப்படி இருக்கும்போது அவரு எதுக்காக என்னை மீட் பண்ணணும்? அதே மாதிரி அவரு மைண்ட் முழுக்க எப்பயுமே ஒர்க்கு இந்த விஷயம் தான் ஓடிக்கினே இருக்கும். அவரு என்னை பத்திலாம் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஈவன் நாங்க இப்ப கூட ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிகேட் பண்ணோம். ஆனா அந்த டைம்லயும் பிசினஸ்ன்னு அதை பத்தி தான் அவரு யோசிச்சாரு. அவரு எதுக்காக என்ன காண்டாக்ட் பண்ணும் சொல்லி எவ்வளவு தூரம் வரணும்? அதே மாதிரி அவங்க பேருக்கு நோண்டி தான் பிளட்டோட எனக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ட்ரூவான பேரண்ட்ஸ் அவங்க கோயோக்கி அங்கதான் இருக்காங்க. அதாவது சிம்பாலிக்கா நம்ம அமானியோட பேரண்ட்ஸை தான் அவர் ட்ரூவான பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்படி இவ சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே கட்டி பிடிக்கிறான். ஏன்னா அவ எந்த அளவுக்கு லோன்லியா ஃபீல் பண்ணிருக்கா அந்த விஷயம் புரியுது. நீ அந்த விஷயத்த பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், ஏன்னா எனக்கு நீ இப்போ ஒரு நியூ ஃபேமிலி இருக்கு. அப்போ எதுக்காக நம்ம அதை பத்தி யோசிச்சு கஷ்டப்படணும்? அதனால நான் இப்படி இருக்கிறதே எனக்கு ஓகே தான். இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கும் போது நம்ம அம்மானி கேட்கிறான், ஆமா நான் திரும்ப அவரை மீட் பண்ற மாதிரி ஆச்சுன்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணும்? உன் இஷ்டம் தான் அம்மானி, அவரை எப்படி டீல் பண்ணமோ நீயே டீல் பண்ணிக்கோ. ஆனா அவரு உன்னை பாக்குறதுக்கு தான் எவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசணும்னா அப்பாயின்மெண்ட்டோ இல்ல மெயிலோ ஏதாச்சும் ஒரு பண்ணிருப்பாரு. ஆனா அவரு எதுவுமே அங்க பண்ணல. அவரு என்னன்னா இந்த மாதிரி வாட்ச் பண்ண இருக்காரு. அவரா கான்டாக்ட் பண்ணாத வரைக்கும் நான் எதுக்கு அவரு கூட பேசணும்? அதனால அப்படியே விட்ட போறேன். உடனே அம்மானி தூக்கிட்டு கிஸ் பண்ணிக்கினே சொல்றான், உண்மையை சொன்னா ஃபேமிலி இஷ்யூல நான் வரக்கூடாது, இருந்தாலும் இந்த டைம்ல நம்மளுக்கு எது ரைட்டோ அந்த விஷயத்த தான் நம்ம பண்ணணும். அதனால எதை பத்தியும் நீ கவலைப்படாத, நான் விஷயங்களை பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இட்சுகி கூட இருக்கும் போதோ அந்த இடத்துலயும் அதே விஷயத்த அவன் யோசனை இருக்கான். அந்த விஷயம் இன்னமும் அவனை பாதர் பண்ணிக்கினே இருக்கு. இதையும் இட்சுகி பாக்குறான். ஆமா என்ன விஷயம்? உன்னோட பிரதர் மாதிரி நான் எனக்கு சொல்ல மாட்டியா? கமான் சொல்லு, பிரச்சனை இல்ல. அது என்னன்னா இட்சுகி, ரீசெண்டா ஒருத்தவங்க உன் கூட பேசவே இல்லை, பழகவே இல்லை, ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க திடீர்னு உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ என்ன பண்ணுவ? இந்த பர்சனை பத்தி எனக்கு தெரியல, அதனால 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்ல வந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும், அதனால அவங்களோட இதயம் மாதிரி திரும்பவும் சந்திக்கணும் அப்படின்னு அவங்க வந்திருக்கலாம். ஆனால் ஸ்டில் இப்பயும் அந்த பர்சனை பத்தி தெரியாதனால என்னால அவளைக்கும் சொல்ல முடியல எப்படிப்பட்ட விஷயம்னு. ஆனா உனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும், ஸோ உன்னால கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும். இது கேட்குற அவன் ஆச்சரியமாவுறான். ஆமா என்னப்பா ரொம்ப ஆச்சரியமாவுற? இது நீ தான் சொல்லும் போது இந்த விஷயத்த கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இதுக்கப்புறம் போகும்போதும் அதே விஷயத்த பத்தி தான் அலி யோசிக்கிறான். அவரு திரும்ப இங்க வந்திருக்காருன்னா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வந்திருக்காரா, இல்லைன்னா அவருக்குள்ள ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா? ஆனா ஷீனா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, எங்க அப்பா இது வரைக்கும் என் மேல இன்ட்ரெஸ்டே காட்டினதில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரு என்ன பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் வரணும்? இப்படி அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கும்.
அது ஷீனாவோட அப்பா வழியா நம்ம அம்மானிக்கு அங்க லெட்டர் வந்திருக்கு. அங்க இதனால ஆளு ஆச்சரியமா இருக்கான். இதுக்கப்புறம் அங்க வந்தோடனே, ஆமா என்னாச்சு, வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஆக்ட் பண்ணிருக்க, என்ன விஷயம், அது என்னன்னா இதை எப்படி உன்கிட்ட சொல்றது, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேணாம் விட்டு, சொல்ல விருப்பம் இல்லை அப்படிலாம் இல்லை, அது எனக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி பார்த்த அதே பர்சனை பத்தி தானே இது. ஆமா, என்னன்னா இந்த டைம் ஒரு லெட்டரே வந்திருக்கு, இந்த டைம் உன்னோட அப்பா மூலமா எனக்கு லெட்டர் வந்திருக்கு. அப்பனா நீ படி, நான் இந்த இடத்த விட்டு போறேன். இல்ல இல்ல, நீ இந்த இடத்துல இருக்கணும், நான் நீயும் என் கூடிய இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். சரி, அந்த லெட்டர் உனக்காக வந்திருக்குன்னா அதை படிச்சுட்டு விருப்பம் இருக்குன்னா நீ சொல்லு, இல்லனா வேணாம். அம்மா நீ அந்த லெட்டர் படிக்கிறான், அப்பனா இதான் விஷயமா, அவரோட சொந்த டாட்டரை பார்க்காம உன்னை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரா? அந்த ஹீரோவும் அப்படியே பெட் பண்றான். நீ நினைக்கிற மாதிரி நான் உனக்கு கோவமால இல்ல, இந்த விஷயத்தினால எனக்கு இன்னமும் அந்த விஷயம் புரியல. ஏன்னா எதுக்காக உன்னை பார்க்கணும் என்ன பார்க்காம, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் டேட் பண்றோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு உன்னை நினைச்சா கவலையா இருக்கு, அதனால தான் ஆளு டைரக்டா லெட்டர் போட்டிருக்காரு. ஆனா அவரு பல விஷயத்துக்கு முன்னாடியே என்னை அபேண்டன் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும் போது எதுக்காக என் மேல கேரிங் வரணும்? ஆனா இப்போ நான் என்ன பண்றது, போகணுமா? எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு, நீ போகணும்னா தாராளமா போகலாம், இல்லைன்னா வேணாம். அங்க இதனால இந்த விஷயத்த டீல் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீன்ல அவரை மீட் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மீட் பண்ணல, இது நம்ம செகண்ட் டைம். ஆமா, நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். என்ன விஷயம், எதுக்காக நீங்க என்ன மீட் பண்றீங்க? நான் இந்த இடத்துல என் கூட பேசுறதுக்கு பதிலா உங்க பொண்ணு கூட தான் நீங்க பேசணும். ஆனா நீ தப்பா சொல்ற, இத்தனை விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் அவ என்ன பார்த்து பேசுவா அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. ஆனா இப்போ நீங்க 2 பேருமே டேட்டிங் பண்ணிருக்கீங்க அதானே? கேட்கலாமா இப்ப என்னோட பொண்ணு எப்படி இருக்கா? ஆனா ஆளு கம்முன்னு இருக்கான். இதனால அவரும் சொல்றாரு, இல்லப்பா நீ சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல இல்ல, அவ ஓகே தான். ஆனா இவரை பார்க்கும் போது நம்ம ஹீரோ அங்க யோசிக்கிறான், இவரு ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட ஒரு மாதிரி தெரியல. சீனாவோட அம்மா தான் ரொம்ப டெரரா இருப்பாங்க, ஆனா இவரு ஒன்னும் அப்படி இல்ல, இவரை பாக்குறதுக்கு நல்ல ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட கேட்கலாமா, எதுக்காக திடீர்னு நம்ம ஷீனாவோட வாழ்க்கையில திரும்பவும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நீ சொல்லும் போது எனக்கு புரியுதுப்பா, நீ எந்த அளவுக்கு என் பொண்ணை கேரிங்கா பாத்துக்கிறேன்னு. ஆனா நீ யோசிக்கிற மாதிரி திரும்ப அவளை என் வீட்டுக்கே கொண்டு போகணும் அப்படின்லாம் நான் பண்ண போதில்ல. அதனால நீ அதை பத்தி வரி பண்ண வேணாம். ஏன்னா அவளோட கரண்டான லைஃப்ல நுழைய விரும்பல. நீங்க அப்சல்யூட்டா அதை தான் சொல்றீங்களா? ஆமா அதேதான். நான் அதுக்கான இன்டென்ஷன் எனக்கு இல்ல. அப்புறம் எதுக்காக அவளை திரும்பவும் பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் வந்தீங்க? அது என்னன்னா, நான் சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஆனா உங்களால எப்படி இந்த விஷயத்த சொல்ல முடியுது? ஏன்னா நீங்க தான் உங்க பொண்ணை அபேண்டன் பண்ணீங்க. பேசும் போதே எனக்கு புரியுது. அதாவது சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா நீ கேக்குற அதானே? என்னன்னா, நான் பேரண்டா இருக்கிறதுக்கான அந்த தகுதி அதை நான் எப்பயும் இழந்துட்டேன். அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு. அதேதான், நானும் என்னோட ஒய்ஃபும் இது வரைக்கும் அவளுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி இருந்ததே இல்லை. இதுல ஆச்சரியமே இல்லை. இப்படி பண்ணும் போது அவ எங்களை விட்டு போகாம இப்போ நீங்க மீட் பண்ண வந்திருக்கீங்கன்னா எதுக்காக இதுக்கு முன்னாடி அவளை மீட் பண்ணணும்னு வரல? எதுக்காக அப்பயே வரல? நீங்க எதுக்காக அந்த டைம்ல வெயிட் பண்ணீங்க? நான் எப்பயுமே ஒரு பேர்டன் தான். நான் எதுக்காக பிறந்தேன்? இந்த வார்த்தைகளை யாரு சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் இல்ல, உங்க பொண்ணு ஷீனா. அவ தான் சொன்னா. அந்த அளவுக்கு அவ நிலைமை ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணம் அவதான் அப்படின்னு அவ யோசிச்சா. நீங்க பண்ண விஷயத்துக்காக இந்த அளவுக்கு இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பண்ணீங்க? அப்படி ஒண்டி நீங்க அந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா ஷீனா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. எனக்கு புரியுது, நான் எல்லா விஷயத்தையும் இழந்துட்டேன். ஆனா நான் உன்கிட்ட கடைசியா ஒரே ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்னோட பொண்ணு அவ ஹாப்பியா இருக்காளா? இந்த விஷயத்த உண்மையை சொன்னா அவகிட்ட தான் நீங்க கேட்கணும். அம்மானே அதை பத்தி யோசிக்கிறான். நம்ம ஷீனா நம்ம அம்மானே கூட இருக்கும் போது எப்பயுமே ஹாப்பியா இருப்பா. அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு அவர்கிட்ட அவன் சொல்றான், ஆனா ஒரு விஷயம் உறுதி, அவ கண்டிப்பா என் கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா நான் வச்சுப்பேன். கான்பிடென்டா என்னால சொல்ல முடியும், நான் கண்டிப்பா அவளை ஹாப்பியா வச்சுப்பேன். எனக்கு புரியுதுப்பா தம்பி, நான் இந்த விஷயத்த உன்கிட்ட கேட்க கூடாதுதான். ஏன்னா அதுக்கான தகுதி அது ஒன்றும் என்கிட்ட இல்ல. இருந்தாலும் உன்கிட்ட கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை ஹாப்பியா வச்சுக்க முடியுமா? நீங்க கேட்கலனாலும் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணுவேன், நான் ஹாப்பியா அவளை வச்சுப்பேன். இதுக்கப்புறம் ஷீனா கிட்ட அவன் சொல்றான், நான் பேசிட்டு வந்துட்டேன், நாங்க என்ன பேசணும் அப்படின்னு கேட்க ஆசைப்படியா? ஆனா அவளுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லா விஷயமும் நல்லாதான் போச்சு. இதுக்கு மேலேயும் அவரு ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டாரு. அப்பனா இதான் விஷயமா? ஒரு வெறுமா என்ன செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்திருக்காரா? நான் உண்மையை சொன்னா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னோட பார்வையில அவரை பார்த்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் அவரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல, அவரு ரொம்ப மாறிட்டாரு.
அவரு உன்னை கண்டுக்காத மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஆனா உண்மையை சொன்னா பேரண்ட்ஸ் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ரொம்ப நல்லா பழகுவேன், அப்பயாச்சும் என் கூட நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனா கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு, அவங்க என்ன கண்டுக்க கூட இல்லை. நானும் அட்டென்ஷனுக்காக ரொம்ப ஏங்கினேன், ஆனா ஒரு துளி கூட என்ன பார்க்கல. அதனால ஒரு கட்டத்துல நானே அப்படியே விட்டேன். நானே எதிர்பார்க்கல அவங்க கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்கணும்னு. ஆனா எதுக்காக சடனா இப்போ வரணும்? அவரு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ல. இப்போ திடீர்னு அந்த ஷேடோல இருந்து வந்துட்டு நான் அவங்கள பேரண்டா அக்செப்ட் பண்ணுனா எப்படி என்னால முடியும்? நீ என்ன யோசிக்கிற அம்மானே? இது வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குல்ல, ஒரு டாக்டரே இப்படி சொல்றதுக்கு. என்னால இதுக்கு ஈஸியா பதில கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான ஆன்சர் வந்து இருக்கும். அதே மாதிரி நீ ஃபீல் பண்ற அந்த விதம் அதுதான் இப்போ கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ஷீனா, நீ எப்படி டிசைட் பண்றியோ நான் எல்லாத்துக்குமே உன் கூடயே நிப்பேன். உனக்கு அன்ஈஸியா ஃபீல் ஆகுதா, ஜஸ்ட் என் மேல சாஞ்சிக்கோ, எல்லாமே ஓகே தான். நீ என் கூடி இருக்கலாம், உன்னோட டிசிஷன் அது என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அப்பனா நீ என் கூடிய இருப்பியா? என்ன எதுவாக இருந்தாலும் விட்டு போக மாட்டல? கண்டிப்பா நான் உன் கூடியே தான் இருப்பேன். அப்பனா நம்ம இன்னைக்கு நைட்டு அன்னைக்கு தூங்கின மாதிரி தூங்கலாம். அதுக்கப்புறம் காலையிலாவது அங்க ஷீனாவை காணோம். நம்மால பயந்து போய் வரான். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் டிப்ரெஸ்டா இல்ல அந்த விஷயத்தினால. அங்க இப்ப 2 பேருமே பழையபடி ஆயிட்டாங்க. அங்க ஸ்கூலுக்கு போகலான்னு இருக்கும் போது அங்க ஷீனா கேக்குறா, ஆமா என்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ மறக்கறியா? அங்க என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. பார்த்தா ஆளு டைய மாந்துட்டான். சின்ன விஷயம் தான், அதே ஆளு மாந்துட்டான். இது எல்லாமே எப்படி நீ போவ? அங்க இப்பயே அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. இதே மாதிரி ஒன்னா ஸ்கூலுக்கு போவேன். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.